நமக்கு எல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான், இன்றைக்கு சூடான் நாட்டில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை வெடிப்பு. எப்படிப்பட்ட வன்முறை வெடிப்பு? நில ஆக்கிரமிப்பை மேற்கொள்கின்ற ஒரு வன்முறை வெடிப்பு. ஆரம்பம் முதலே அந்த நாட்டில் உள்ள உள்நாட்டு 2 ஆயுத குழுக்கள், SAF RSF சொல்ற 2 ஆயுத குழுக்கள் என்ன செய்யறாங்க? சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த முடிவுல இந்த அக்டோபர் முதல் மாதத்துல அந்த RSF என்ற அந்த ஆயுத குழுக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வடக்கு மாநிலத்தில் உள்ள EI ஃபேஷர் என்ற ஒரு தலைநகரத்தை நாங்கள் முழுவதுமாக எங்கள் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம் என்ற ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அதிலிருந்து வன்முறை வெடிக்கின்றது. அங்க உள்ள சின்னஞ்சிறு குழந்தைகள் என்று பாராமல், பெண்கள் என்று பாராமல், வயோதிக பருவத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் என்று இரக்கம் காட்டாமல் அச்சுறுத்துகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள். இந்த புகைப்படத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. கொலை செய்த அந்த சடலத்தை சின்னஞ்சிறு குழந்தை உட்பட கயிறை கட்டி மரத்துல தொங்க வர்ற மாதிரி உள்ள வீடியோக்களையும் போட்டோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல இருந்து நம்ம செய்ய போறோம் என்பதுதான் முதல்ல யோசிக்கிற விஷயம். பெருசா ஒண்ணும் இல்லை, அவர்களுக்காக நாம் செய்கின்ற அந்த துவா தான். இதை தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் இதன் மூலமாக நாம் என்ன நாடுகின்றோம்? அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்தில் நடக்கின்ற எந்த ஒரு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இல்லை என்ற ஒரு ஆணித்தரமான அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை தான். நாளை மறுமையிலே நடைபெறுகின்ற விசாரணையின் முதல் விசாரணை அத்திமா, கொலை மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் அவனுக்கு வாய்ப்பாக கிடைத்து கொண்டே இருக்கும். அநியாயமாக அவன் கொலையில் விழாதவரை, கொலையில் விழுந்து விட்டால் அவனுக்கு சான்ஸ் கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை. அதெல்லாம் நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்துல வேண்டுவது என்பது என்ன தெரியுமா? அந்த மக்களுக்கான நம்முடைய துவா தான். நிச்சயமாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோமாக.